ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஆந்திராய்டு அப்ளிகேஷன் உருவாக்குறது எப்படி. ஆந்திராய்டு அப்ளிகேஷன் வந்து உருவாக்குறது ரொம்ப சுலபம் தான், ஈஸி தான், ஃப்ரீ தான். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, நான் அப்ளிகேஷன் உருவாக்குறது காட்டுறேன் உங்களுக்கு டெமோ. அதை நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே மாதிரி அப்ளிகேஷன் உருவாக்கிங்க. சரியா, இதான் நான் உருவாக்குற அப்ளிகேஷன் ஆந்திராய்டு பெட்டிக்கடை கிரியேட் பண்ணால் ஒரு 3 வெப்சைட்டை வந்து ஒன்றா சேர்த்து ஒரு டெமோ காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சது ஒரு டெமோக்காண்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்க கீழே வந்து பாருங்கள், ஹோமு, ஹாப்பி கேலண்டு, ஆந்திராய்டு, அபவுட். இது வந்து 4 டேபு. அடுத்து சர்ச் பார் சேர்த்துருக்கு, இதுதான் சர்ச்சு. இது நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரீன் லோட் ஆகும்போது காட்டும், அந்த மேலே பாருங்கள் இந்த க்ரீன் வருதில்ல, அது இது 3 தான் செஞ்சுருக்குது. இதை சேர்த்துக்கு வரும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நமக்கான அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடும். நம்ம எந்த சைடு மொபைலை திருப்புறமோ அந்த சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது, இந்த அப்ளிகேஷனில் ஸ்பெஷல் அவ்வளோ தான். இதில் ஒன்று ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ண வைக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணும்போது அவங்களுக்கான மெசேஜ் வந்து நம்ம இந்த சர்வர்லேருந்து அனுப்ப முடியும். மாதத்துக்கு 3 மெசேஜ் வந்து ஃப்ரீயாக அனுப்புறதுக்கு அலோட் பண்ணுறாங்க. இது அதிகமாக அனுப்புகிறாங்க, அதுக்கு வந்து பெய்ட் பண்ணணும், காசு கொடுக்கணும். சரி, அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்ச்சில் போய்ட்டு appsgeyser.comங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. ஜஸ்ட் மினிட், மொபைலில் கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குது. appsgeyser.com இதான். இது இலவசம் தான். அதில் அப்ளிகேஷன் உருவாக்குறது. ஃபஸ்ட்டு இந்த கிரியேட் நோங்கிறத கிளிக் பண்ணி எல்லோவில் கிரியேட் நோ, ஜஸ்ட் மினிட் வந்துட்டோம். கிரியேட் நோ வந்துடுச்சு. இதுதான் கிளிக் பண்ணணும். கோ டு ஃபுல் சைடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், டெஸ்ட் போர்ட்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் லாக் அவுட்னு இருக்கு. நான் வந்து ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து லாகின் காட்டலை உங்களுக்கு. வந்து நீங்கள் என்ன பண்ணால் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அதுக்கு கீழே ரிஜிஸ்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் இதே ஸ்டெப்புக்கு வாங்க. வெப்சைட்டுங்கிறது இருக்கும், வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு இதுலேயும் இப்போ நீங்கள் பண்ணுறது லாகின் பண்ணுறதா பண்ணலாம். இந்த ஒரு பேஜ் பண்ணிட்டு அடுத்த 2வது பேஜும் வரும். நீங்கள் அப்படியும் லாகின் பண்ணலாம். ரெண்டு டைப்ஸ் இருக்குது இதில் லாகின் பண்ணுறதுக்கு, சிக்னப் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, இமெயில் அட்ரஸ் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கணும் இங்கே. ரெண்டாவது என்னென்னா அப்ளிகேஷனோட நேம். உங்களுக்கு அப்ளிகேஷன் என்ன பேர் டிஸ்பிளேயில் தெரியுது. கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு நான் அப்படியே வச்சு இந்த ஆந்திராய்டு பெட்டிக்கடைன்னு சொல்லி அது மாதிரி டிஸ்பிளேயில் தெரியிற அப்ளிகேஷனு டெமோன்னு கொடுத்துருக்கேன் நான். அடுத்து இது வந்து அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன். பல பேர் வந்து பார்க்கும்போது வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் பண்ண அதை காட்டுறாது லாஸ்ட்டில் எப்படின்னு. இந்த டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பற்றி எழுதி வைக்கலாம். அடுத்து வந்து ஐக்கான். இது வந்து டிஸ்பிளேயில் தெரியுது, நம்ம மொபைலில் டிஸ்பிளேயில் தெரிகிறது. ஐக்கான் என்ன வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டதை வச்சுக்கலாம். சேஞ்ச் ஐக்கான் கொடுத்து கிரியேட் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணணும். அடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்ளிகேஷன் நமக்கான அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடும். ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம சர்வரில் அப்டேட் ஆகும் நம்மளோட அப்ளிகேஷனு. எல்லாம் ஒரு 10 நிமிட்ஸ்க்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் நமக்குன்னு ஒரு ரெடி ஆகிடும். சரியா, இதில் வந்து உங்களுக்கு என்ன எடிட் பண்ணினாலும் அந்த எடிட்டை வந்து அதிலே ஒரு மொபைல் இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப பயனாக இருக்குது இந்த அப்ளிகேஷனு. சார், அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டு ஆன்லைன்லேயே நம்மளுக்கு வந்து ஏபிகே ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். ஏபிகே ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது. கூகுள் கூட இருக்குது. கூகுளில் எஸ்டிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். அதுவே கிட்டத்தட்ட 900 MB. அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஸோ ஆனால் அது 890 MB நம்ம டவுன்லோட் பண்ணணும். அடுத்து ஜாவா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 MBக்கு மேலே வரும். நிறையா ஒர்க் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதோட இந்த மாதிரி சுலபமாக பண்ணிக்கலாம் நமக்குன்னு ஒரு அப்ளிகேஷனு. இதில் உங்களுக்கு நிறைய நல்ல டிசைனிங்லாம் பண்ணணுன்னா கூகுளோட ஆந்திராய்டு எஸ்டிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். அது கிட்டத்தட்ட 890 MB. அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் 140 MB டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணணும். இது வந்து ஏற்கனவே இருக்கிறத நம்ம வந்து எடிட் பண்ணி சின்ன எடிட் பண்ணிக்கிறோம். சரியா, அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணுறதா கீழே இருக்குது பாருங்கள், யுவர் யூசர் கேன் டவுன்லோட் யுவர் ஆப் ஃப்ரம். அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணலாம். சரியா, நமக்கான அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு வெப்சைட் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடிட்னு இருக்குது கிளிக் பண்ணி பேசிக் பக்கத்தில் டேப்ஸ் இருக்கும், டேப்ஸை கிளிக் பண்ணணும். டேப்ஸ்னு ரெண்டாவது ஸ்டெப்பு.
ரெண்டாவது ஸ்டெப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டேப்னு வரும். ஆட் டேப்பில் வந்து நம்ம வந்து வெப்சைட் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட்டுங்கிற கிளிக் பண்ணுற நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட்டுங்கிறது கிளிக் பண்ண போகிறேன். ஏன்னா வெப்சைட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட் லிங்க் கொடுக்கலாம். இப்போ நான் உதாரணமாக இந்த உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நான் இந்த இதில் ஆட் பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டேப்போட நேம், இது வந்து அப்ளிகேஷன் நேம் கிடையாது, டேப் நேமு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது லோகோ, உங்களுக்கு வேணுங்கிற விருப்பப்பட்டது லோகோமாக வச்சுக்கலாம். கிளிக் ப்ரிவியூ, உடனே அதோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம். வந்திருக்கா டேப் 2ங்கிறது. நீங்கள் கொடுத்த நேமு ஃபஸ்ட்டு டெமோன்னு கொடுத்துருக்கேன், அடுத்து டேப்னு கொடுத்துருக்கேன். சரியா? உங்களுக்கு வேணுங்கிற நேமும் வந்து கொடுத்துக்கலாம், அதே மாதிரி வேணுங்கிற வெப்சைட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மேலே இருக்க அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே மாறுறது, கீழே விருப்பப்பட்டது வந்து மேலே வச்சுக்கிறது, ஃபஸ்ட்டு வச்சுக்கிறது, ரெண்டாவது வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சுக்கிறது. பாருங்கள், இப்போ டேப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும், டெமோங்கிறது கீழே வந்திருக்கும். தெரியுதா? அது மாதிரி அடுத்து இதில் மெயின் பார்க்கணுன்னு எடுத்துக்கிட்டால், இது நீங்கள் எந்த ஒரு எடிட் பண்ணாலும் பேசிக்கை கிளிக் பண்ணி வெர்ஷன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து சர்வரில் அப்டேட் ஆகும். இப்போ 1.0ன்னு இருக்கா, இப்போ வந்து நம்ம முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா வேறு வெர்ஷன் ஏற்கனவே கொடுத்த நம்பர் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இதில் வந்து எத்தனை அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ 10ன்னு நான் கொடுத்துருக்கேன். சப்மிட் பண்ணிட்டால் போதும், நமக்கான அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் மாதிரி தான். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு செட்டிங்ஸில் ஒரு சின்ன ஒர்க்கு பார்த்துக்கலாம். அட்வான்ஸை கிளிக் பண்ணி இதில் பார்க்கணுன்னு எடுத்துக்கிட்டால், மெயின் எடுத்துக்கிட்டால் நான் செஞ்ச மாதிரி என்ன அப்ளிகேஷன் வேணும்னா என்ன பண்ணணுன்னா, அங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், கடைசியாக அதை வந்து ஆல்வேஸ் கொடுத்துக்கணும். அடுத்ததில் பார்க்கணுன்னு மெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் ரீஃப்ரெஷ் பட்டன். இதை நமக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஒரு சில சமயம் வந்து இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ண நினைப்போம். ஸோ ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகுதா இல்லைன்னு தெரியணும். ஸோ வந்து லோடிங் ஸ்க்ரீன் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு சின்ன எடிட் பண்ணாலும் சர்வரில் அப்டேட் ஆகணும்னா வெர்ஷன் சேஞ்ச் பண்ணணும். வெர்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு என்னென்னா 10ங்கிறது ஏதோ ஒரு நம்பர், உங்களுக்கு பிடிச்ச நம்பரை வந்து அடுத்த நம்பரை வந்து மாற்றிக்கலாம். சரியா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தோன்னா சர்வரில் அப்டேட் ஆகிடும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே இது நீங்கள் அடுத்த அப்ளிகேஷன் வந்து இப்போ மறுபடியும் இதில் வந்து சின்ன சின்ன எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, மறுபடியும் 12ங்கிறத எடுத்துகிட்டு 14 13ங்கிறத கொடுத்துட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா போதும். மறுபடியும் நீங்கள் உங்கள் செல்லில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த அப்ளிகேஷன்லேயே வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். சரியா? ஏற்கனவே இருந்த அப்ளிகேஷன் எப்படி நார்மலாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதோ அப்ளிகேஷன் இது பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் இதுவும், அதே சேம் ஸ்டெப்ஸ் தான். இப்போ டவுன்லோட் டெஸ்க்டாப்புக்கு போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் போகணும். டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும், பேஜ் கிடைக்கும். அதில் டவுன்லோடுக்கு கீழே வந்து யுவர் யூசர் கேன் டவுன்லோட் யுவர் ஆப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லாரோட டிஸ்பிளேமே இதுதான். நான் அந்த சொல்லியிருந்தால ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனு, இது வந்து எல்லோரும் இப்போ நீங்கள் யாருக்கு லிங்க் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்து டவுன்லோட் இது பண்ணுவாங்கள்ல, இதே அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனு. கீழே இன்ஸ்டாலுக்கு கீழே ஃப்ரீன்னு இருக்கும், ஃப்ரீ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டவுன்லோட்னு இருக்கும், டவுன்லோட் கொடுங்க. அடுத்து ஓகே கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஒரு சர்வருக்கு ஒரு ப்ரௌசருக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து கூகுள் குரோமு, உங்களுக்கு வந்து எப்படின்னா அது பாருங்கள். சரியா? ஈஸி தான் டவுன்லோட் பண்ணுறது. லோடிங் ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சுலபமாக டவுன்லோட் பண்ணலாம், ரொம்ப சுலபமாக இந்த அப்ளிகேஷன் உருவாக்குறது ரொம்ப சுலபம். இப்போ பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு, வரும் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே நமக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட், என்னோட மொபைல் கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குது, மறுபடியும் போய்க்கிறேன். அல்லாஹோ. ஓகே, ஃபைல் வந்துருச்சு, டவுன்லோட் ஆகுது.
அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் வழக்கம் மாதிரி தான், ப்ளே ஸ்டோர் மாதிரி தான். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அன்கோர்ஸ் கோர்ஸ் வந்து ஓகே கொடுக்கணும். இது ப்ளே ஸ்டோர் மாதிரி தான், ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். டெமோங்கிறத இன்ஸ்டால் கொடுக்கணும். நம்ம அப்ளிகேஷன் டெமோன்னு கொடுத்துருக்கறதுனால டெமோன்னு வருது. அவ்வளோதான், நமக்கான அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு. என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இதாக இருக்குது. அவ்வளோதான், இது நமக்கான அப்ளிகேஷன் வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப சுலபம் தான் அப்ளிகேஷன் உருவாக்குறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வேறு இதில் எதுவும் பார்க்குறது ஒன்றும் இல்லை. டெமோங்கிறது இந்த பாருங்கள், இப்போ உருவாக்குனது இதுதான் டெமோங்கிறது. டெமோன்னு இருக்குல்ல, இதுதான் அந்த அப்ளிகேஷன். ரொம்ப சுலபம் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இதில் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க. ஓகே, பாய்.